அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே சீமான் கோர்ட்ல நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னு ஒரு நீதியரசர் உத்தரவு போட்டிருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மேல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்றது அவரே பாத்தீங்கன்னா நிறைய நேர்காணல்களையும் செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி இத்தனை வழக்குகள் வர்றதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா சீமான் மக்களுக்கான போராட்டத்தை கையில் எடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வாட்டியும் சீமான் மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கும்போது காவலர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளை தனிநபரான சீமான் மேலேயே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் போராடினாலும் அங்க போட போற வழக்கு வெறும் சீமான் மேலேயும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேலே மட்டுமே இருந்துட்டு இருக்கு. இதற்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தமிழக காவல்துறை பார்த்தீங்கன்னா சீமான் மேல ஒரு மிகப்பெரிய வன்மத்தில் இருக்காங்க அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. ஏன்னா தமிழக காவல்துறைக்கு டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபுவும் சரி, தற்போது இருக்கக்கூடிய சங்கர் ஜிவாலும் சரி, இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா சீமான் மேல ஒரு மிகப்பெரிய வன்மக்காரர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை போஸ்டிங்க்கு கொண்டு வந்ததே திமுக கட்சி அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் திமுக கட்சி என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துறதுக்காக தான் இந்த அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இந்த காவலரோட வன்மம் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீமான் மேலே 150க்கும் மேற்பட்ட வழக்குகளாக குவிந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்திற்காக சீமான் என்ன பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, சீமானுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் சரி, நேரில் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சீமான் மேலே ஏகப்பட்ட வன்மத்தை கக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் நேரில் ஆஜராகணும் அப்படின்னா வெறும் சென்னைக்குள்ளன்னு இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சீமான் நேரில் ஆஜராகிட்டு வந்துட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை பெரிதளவில் பாதிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இதற்காக நிறைய முறை நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் முறையிட்டுமே அதை நீதி அரசரோ சரி இல்லை காவலர்களோ சரி கொஞ்சம் கூட பொருட்டாகவே மதிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே உற்று கவனிச்ச ஒரு நீதி அரசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருச்சி நீதிமன்றத்தில் இந்த 130 வழக்குகளுக்கும் இனிமே சீமான் நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா இந்த வழக்குகள் ஒரு தனிநபர் மேல போடப்பட்டதே தவறு அப்படின்னும் இதற்கு மேல வர வழக்குகளுக்கு அவருக்கு நேரில் ஆஜரானா போது இனிமே இந்த மாதிரி வழக்குகளுக்கு சீமான் நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்ற உத்தரவிட்டிருக்காரு. திருச்சியில் உத்தரவிட்டிருக்கக்கூடிய இந்த நீதி அரசர் யாரு, ஒரு பேர் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரிய வராமல் இருக்கு. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ், அதற்கு பிறகு சீமான் சிறையில் இருக்கும்போது சீமானுக்கு அறிவுரை சொல்லிய ஒரு நீதியரசர், அதற்கு பிறகு இப்போ இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்கக்கூடிய நீதியரசர், இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசத்திற்கு ஆதரவாளராக இருக்காங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நிறைய அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.